தங்கள் முதுகால் இந்த பலூனை கையை எடுத்து அவுட்டு, கையை முட்டு கட்ட அவுட்டு. 1 2 3 கைது. இப்பொழுது இவர்கள் தங்கள் முதுகால் உடைக்கிறார்கள். 1 2 3 அப்படியா போடே போடே போடே. இப்பொழுது இவர்கள் தங்கள் முதுகால் உடைய கையை முன்னு கட்டிக்க, கையை முன்னு கட்டிக்க, கையை முன்னு 1 2 3 செவத்துல வச்சு நசுக்கு நாளுக்கு உடையாது. ஏன் உடையாது? உடையாது. ஏன் சொல்லி ஏன் உடையாதுன்னா கவனி, நீங்க 2 பேரும் வா. உனக்கு யார் தோழி? வா, நீ வந்து வா. நேரா வந்து முடியா? வா, கவனி. இது என்ன கான்செப்ட்னா, ஏன் காசை வேற எவனும் உடைக்கவே அதே மாதிரி உனக்கு கொடுத்துருக்க ஆவியை வேற எவனும் நினைச்ச முடியாது. உடைக்கவோ உடைய வந்து டிஸ்கரேஜ் பண்ணவோ நல்லா பாருப்பா, உன்னால விளங்காதா, நீ விளங்க மாட்டடா அப்படின்னு சொன்னா கவலைப்படாத. உனக்குள்ள இருக்கிற ஆவியை யாரும் நினைச்ச முடியாது. உனக்குள்ள ஆவி உனக்குள்ளதான், அதை யாரும் நினைச்ச முடியாது. நீயா நினைச்சாதான் அந்த திறமை நினைச்ச முடியும். நீயா நினைச்சாதான் முடியாதுன்னு நினைச்சா மட்டும்தான். நீ என்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிற அன்னைக்கு தோத்து போவ. நீ ஜெயிப்பேன்னு நினைச்சா கரெக்டா என்ன செய்வ? ஜெயிப்ப. வேணா இந்த பலூனை வச்சு என்ன செஞ்சுக்க, இந்த பலூன்ல ஊதுனதுக்கு ஏன் காத்து, அதனால உன்னை நினைச்சு யாரு எங்க
இருக்க முடியாது. அதே மாதிரி நீ ஊதுனா உன் காத்த உடைக்க என்னால முடியாது. ஆனா நீயா எதையாச்சும் குத்திக்கிட்டா இருக்கான். சரியா? நீயா ஒன்னு அழிச்சுக்கிட்டா இருக்கான். பார்க்க டெய்லி பார்க்கணும் இந்த பேப்பர்ல. அங்க சூசைட் பண்ணிட்டாங்க, இங்க செத்து போயிட்டாங்க. போன வாரத்துல ஒரு ஊருக்கு போவேன். ஒரு பாப்பா வந்து அவ்வளவு அழகா இருக்கும். 11th 10th படிக்கும். ஊருக்கு போனோன்னு இவ்வளவு ஓடி வரணும். கலர்ல எவனும் அந்த கலர் கிடையாது. ஏன் கலர் கூட கிடையாது. என்னோட பயங்கர கலர். அந்த கலரு போன வாரம் போறேன். அந்த பிள்ளை சுற்றி 1 மாசம் ஆகிட்டாங்க. 1 மாசம் கழிச்சு போறேன். கிறிஸ்துமஸ்க்கு போனேன். அந்த பிள்ளை அழகா பாட்டு பாடிச்சு இருந்துச்சு. கேட்டா வீட்டில் திட்டினாங்கன்னா பார்த்தியா உன் காலத்தை நீ தான் உடைச்சிக்க முடியும். அதனால அடிச்சுக்காத. வாழ்க்கையை ஜெயிக்க, வாழ்க்கையை ஜெயிக்க. சரியா? இப்ப அவரு அத்தனை சொல்லுமா முதலாவது